ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம், என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. திரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகு வருடம் ஐப்பசி மாதம் முதல் தேதி 17/10/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். சில நேரங்களில் இந்த பூஜைகள் போடுற விஷயத்தில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள்லாம் நிறைய வரும். அதேமாதிரி திருமண பொருத்தம் பார்க்குற விஷயத்திலேயே நிறைய சந்தேகம் வரும். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டுக்குமே எளிமையாக சில விஷயங்களை விளக்கம் சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே வீடு கட்டியிருக்கீங்க, அந்த வீடை இடித்து கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாஸ்து பூஜை நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு தளம் கட்டிட்டீங்க, வீடு கட்டியிருக்கீங்க, முதல் தளம் போடுறீங்க, இல்லை ரெண்டாவது தளம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா திரும்ப வாஸ்து பூஜை போட வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிக்கலாம். ஆனால் வாஸ்து பூஜை போடணுன்ற அவசியம் இல்லை. வாஸ்து புருஷன் நித்திரை விடுறாரா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஏற்கனவே நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, மேலே இன்னொரு தளம் போட்டுட்டீங்க, அதுக்கு ஒரு கணபதி ஹோமம் நவகிரக சாந்தியோ பண்ணிட்டு போகலாம். ஆனால் கிரகப்பிரவேசம் நினச்சி பண்ண வேண்டாம். முதல்ல கட்டி புது வீடு கட்டி குடி போகிறோமே, அது கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அடுத்தடுத்து ஒரு ரூம் போடுறோம், 2 ரூம் போடுறோம், ஒரு தளத்தை 2வது தளமாக விரிவு பண்ணி நாமே அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த இடத்த உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மறுபடியும் கிரகப்பிரவேசம் செலவுகள்லாம் பண்ண வேண்டாம். நவகிரக சாந்தி பண்ணி கணபதி ஹோமம் சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஹோமம் பண்ணால் போகிறோம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்யாண விஷயத்துலேயும் ஏற்கனவே விவாகமாகி விவாகரத்து ஆகிட்டு வச்சுக்கோங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணமாகி விவாகரத்து ஆகி போய் 2வது திருமணம் பண்ணுறீங்கன்னா திரும்ப இந்த 10 பொருத்தத்தெல்லாம் வச்சு விரலை வச்சு கூட்டிகிட்டு இருக்க வேண்டாம். ஏற்கனவே கல்யாணமாகி 2வது விவாகம் பண்ணும்பொழுது 10 பொருத்தம்னு பார்த்துட்டு விரலை வச்சு கூட்ட வேண்டாம். இல்லை கல்யாணம் நிச்சயமாகி தடைப்பட்டு போயிட்டு மறுபடியும் விவாகத்துக்கு பார்க்குறீங்கன்னா இந்த 10 பொருத்தங்களை வச்சு விரலை வச்சு கூட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வைதிகம் உண்டானா கட்டாயம் உண்டு. அதாவது 2வது கல்யாணமாக இருந்தாலும் முறை பிரகாரம் ஒரு அர்ச்சகரை ஒரு ஐயரை புரோகிதரை வர சொல்லி முறை பிரகாரம் பண்ணி தான் ஆகணும். ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா, ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித் தமிழே வேல் முருகா, கார்த்திகை ஒளியே வேல் முருகா, அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சரவணபவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா, அரசிவசுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா,
பன்னிரு கரனே வேல் முருகா பச்சை மயிலோய் வேல் முருகா தென்னவனே சுடர்வேல் முருகா திருப்போர் இறையே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் மருகா விண்ணோர் அரசே வேல் முருகா யோகானந்தனே வேல் முருகா யுவநாயகனே வேல் முருகா தேகானந்தனே வேல் முருகா சிவதேசிகனே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் மருகா விண்ணோர் அரசே வேல் முருகா சுரபூபதியே வேல் முருகா சுந்தர ரூபா வேல் முருகா சிரகிரி வேலா வேல் முருகா செங்கோட்டரசே வேல் முருகா ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண். சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகு வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி 18/10/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய சண்டை சச்சரவு வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா வயசாக கொஞ்சம் இது அதிகமாகவே வருது. இப்போ நிறைய பேர் சொல்கிறது எனக்கு 7 நாட்டு சனி நடக்கிறது, அதனால தான் என் ஒய்ஃபோட சண்டை. எனக்கு அட்டம சனி நடக்கிறது, அதனால தான் பையனோட பகை. இந்த வயசான காலத்தில் இந்த சுலபமாக இந்த சனி பகவானோட தலையில் பழியை போட்டுறான். பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவர் பாட்டுக்கு 2.5 வருஷம் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கார். ஆக ஏதோ ஒரு காரணத்தை நம்ம திணிக்கிறோம். ஆக நாம் செய்கிற செயல்களுக்கு வேறொரு காரணத்தை தேடுறோம். இதில் குறிப்பாக சில இடங்களில் பார்க்கும்போது அப்போ மனைவி சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பிறந்த நாளுக்கும் பட்டு புடவை இல்லைன்னா விலை உயர்ந்த புடவை வாங்கி தருவார். இப்போ இவர் ரிட்டையர் ஆகிட்டோ ஒரு 10 லட்ச ரூபா பணமும் வந்திருக்கு, ஒரு வீடு வேறு வச்சுருக்கார், பெரிய இடமா இருக்குது, அதை விற்றுட்டு இன்னொன்று வாங்கலான்னு சொல்கிறோம். பெரிய இடத்த விற்றுட்டு கொஞ்சம் பணம் வந்தால் பசங்களுக்கு கொடுத்துடலாம், இன்னொரு இடம் வாங்கலான்றோம். எனக்கு இப்போ பிறந்த நாளுக்கு எதுக்கு புடவைன்னு கேட்குறார். அவர்கிட்ட கேட்டால், என் பொண்டாட்டி 25 வருஷமாக இதான் வருஷம் செலவு வச்சுக்கிட்டே இருப்பா. ஆமாம், 25 வருஷமாக செலவு வச்சது தெரியலையா? இப்போ வயசானதுக்கு அப்புறம் தான் உங்கள் மனைவி செலவு வைக்கிறது இப்போ தெரியுதா? இன்னொரு வார்த்தை சொல்கிறார், நான் சுயமாக சம்பாரிச்சது, என்னோடய மனைவி சம்பாரிச்சது கிடையாது, நான் சுயமாக சம்பாரிச்சது. எனக்கு 7 நாட்டு சனி முடிகிற வரைக்கும் என் ஒய்ஃப் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, உங்களுக்கு 65 வயசாகுது, 7.5 வருஷம் இன்னும் 72 வயசு முடிகிற வரைக்கும் எதுவும் கேட்கக்கூடாது. ஆக இப்படி சனி பகவான் மேலே பழி போட்டு இல்லற வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணங்களை தேடி அலையிறான். அப்போ என் மனைவி தொணன்னு பேசுகிறா, எப்போ பார்த்தாலும் கையில் 10 லட்சம் பேங்கில் இருக்கிறத பார்த்துட்டோம் நகை வாங்கணுன்றா,